தப்பு தப்பா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. மினிஸ்டர் இதை லேஸ்ல விடுவாரா? யார் இப்படி பண்ணாங்கன்னு சீரியஸா தேட ஆரம்பிப்பாங்க. அது மூலமா தமிழ் சார் பத்தி தெரியவும் சான்சஸ் இருக்கு. இனிமே தமிழ் சார் பேரை சொல்லி யாராவது மிரட்டினாங்கன்னா நீ அசராத. அவரை கண்ணில் காட்டினாதான் நான் நம்புவேன். அப்பதான் நீங்க சொல்றதை செய்வேன்னு சொல்லு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். நானும் பேசுவேன்டி. யாரடி நீ? என்ன பார்த்த துரோகிங்கிற? ரோட்ல வச்சு என்னையும் அம்மாவையும் பேசின பேச்சுக்கு அங்கேயும் உன்னை அடிச்சிருப்பேன். ஆனா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதாண்டி உன்னை பேசாம விட்டேன். என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இருக்கா? சொல்லுவடி சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்டேன்? தீபா கோவப்படாதம்மா. இங்க பாருங்க, நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசுனீங்க நான் மனுஷவே இருக்க மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. உன்னை விட்டு எனக்கு ஃப்ரெண்ட் யாரும் கிடைக்க மாட்டாங்களா? கிடைப்பாங்கல்ல. ஏன் இங்க வந்த? போடி. ஏய், என்ன வாடி போடிங்கற? வாய் மேலே போடுவேன். நீ என்ன ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்றது? நான் சொல்றேன். இனிமே உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என் முகத்திலே முழிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உயிரை பழகுனேன்டி. ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமை தெரியாது உன்னால என்னன்னு சொல்றது? இனிமே நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுடி. இனிமே கனவுல கூட என்ன நினைக்காத. ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்துடாத. தொலைச்சிருவேன். வந்துட்ட பேசுறதுக்கு. மா மா நீ எதுக்குமா இங்க வந்த? நம்மளே இந்த மாதிரி இடத்துக்கு வரவே கூடாது. வா போலாம். தெரியுது இல்ல? அப்ப நீ எதுக்கு இங்க வந்த? மா அவ என் ஃப்ரெண்டுமா. என்னது ஃப்ரெண்டா? ஆமா, என் உயிர் எடுக்கிற ஃப்ரெண்டு. அவனுக்கு துரோகம் பண்ணிருக்காமா. எப்படி விடுறது? அதான் ஆத்திரம் தீர திருட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்ப கூட பாரு எப்படி முறைக்கிறானே. என்னடி உண்மை சொன்னதா உனக்கு பொத்துக்கிட்டு வருதா? ஐயோ அம்மா, நீ எல்லாம் அவகிட்ட பேசவே கூடாது. விடுறேன். கடைசியா 2 வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஐயோ அம்மா வேண்டாம். வேணுங்கிற அளவுக்கு நானே அவளை பேசிட்டேன். இவ சொர்ண கட்டவ. முதல்ல முறைப்பா, அப்புறம் இழிப்பா. இவகிட்ட எல்லாம் பேசவே கூடாது. வாமா போலாம். நீ வாமா. அக்கா சமாளிச்சு அனுப்பிட்டியா? டேய் மோகன், அதை ஏண்டா கேக்குற? ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிட்டோம். நல்ல வேளைடா நீ போன் பண்ண. அவங்க வர்றத நீ மட்டும் சொல்லாம இருந்திருந்த இந்நேரம் இங்க ரணகளா ஆயிருக்கும். ஆமாண்டா, நீ மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் துளசியும் தீபாவும் நிரந்தரமா பிரிஞ்சிருப்பாங்க. துளசிக்கு நாம என்னதான் உறவா இருந்தாலும் தீபா பக்கத்துல இருந்தா ஒரு யானை பலம் இருக்குண்டா. அது பாரு பாரு பாரு, தீபா வந்து பேசினதுக்கு அப்புறம் இவ முகத்துல எவ்வளவு தெளிவு தெரியுதுன்னு. சும்மா சொல்லக்கூடாதுடா. தீபா ரொம்ப தெளிவா துணிச்சலா எல்லாத்தையும் பண்றா. ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சுட்டு போயிட்டாடா. மா, தீபா உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது பெரிய கொடுப்பனமா. போன ஜென்மத்து பாக்கியம். அவங்க அம்மாவால மட்டும் இல்லம்மா, உங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது. தீபா எப்போதும் போல உனக்கு ஃப்ரெண்டா இருப்பா, உன் பக்கத்திலேயே இருப்பா. தைரியமா இரு. சரியா? அம்மா பசிக்குதுமா. சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, வா. இங்கதான் நிறுத்துங்க. இந்தங்க.
மேடம். ஹாய் தேஜு, வா 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 வா. எங்க நீ வராம போயிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை வந்துட்ட. இல்ல மேடம், நான் சொன்ன கண்டிப்பா வந்துருவேன். தெரியும் தேஜு, ஆனா இங்க எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? என்னால இங்க சமாளிக்கவே முடியல. 1-2 கஸ்டமர் கூட லேட் ஆகும்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. ஐயோ சாரி மேடம், இவ்ளோ பிரஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன். சுஜாக்கும் ரதிக்கும் என்னாச்சு மேடம்? ஏன் திடீர்னு லீவ் போட்டாங்க அவங்க? அதுவா, ரதி ஊர்ல ஏதோ ஃபெஸ்டிவல்னு சொல்லி நேத்தே கிளம்பிட்டா. இந்த சுஜா தான் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டா. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தா அவ வந்திருப்பாள மேடம்? எங்க ஃபோன் பண்ணா வயித்து வலிங்கறா. ஆனா அத நான் நம்பல. ஏய் இரு இரு இரு, அப்படிலாம் பண்ண கூடாது. இங்க பாரு, இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேடம். ரதி இருக்காளே, அவ யாரையோ லவ் பண்றா போல இருக்கு. இப்ப அவனோட தான் சுத்திட்டு இருக்கா. அவ வரட்டும், வேலையை விட்டே தூக்கிடுறேன். ஐயோ வேண்டாம் மேடம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவ சம்பாதிச்சுதான் அவ குடும்பத்தையே நடத்தணும் மேடம். ஐயோ, என்ன பண்ண சொல்ற தேஜு? நானும் எத்தனை வாட்டி தான் போனா போட்டுன்னு விடுறது. எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? இங்க பாரு, இவங்க வந்து 1 hour ஆச்சு. ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. நான் ஒருத்தியே எவ்வளவு வேலை பாக்குறது? இந்த பொண்ணு வேற புதுசா இருக்கா. இவளை வச்சு நான் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? லீவ் டேஸ்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு போய் இப்படி பண்ணலாமா? 2-3 கஸ்டமர்ஸ் வேற ஃபோன் பண்ணி ஃபேஷியலுக்கு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றது? சரி விடுங்க மேடம், நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் கடகடன் முடிச்சிடலாம். அதுக்கு இல்ல தேஜு, இந்த மாதிரி பிஸி டயத்துல எல்லாம் அவ லீவே போடக்கூடாது. இன்னைக்கு பாரு, 2 கல்யாண பொண்ணுக்கு வேற மேக்கப் போட வேண்டியிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதை எப்ப முடிக்கிறது? முடிச்சிடலாம் மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. சரி தேஜு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடவா? கல்யாண பொண்ணு அலங்காரத்தை நீ தான் பண்ணணும். இவ புதுசு இல்லையா, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சரிங்க மேடம், நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி. ஏய் நோ நோ நோ, இந்த க்ரீமை உடனே அப்ளை பண்ண கூடாது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும். ஓகேயா? ஓகே ஓகே. பார்த்தல்ல, தேஜு 5 வருஷமா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப டேலண்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுவா. அவளை பார்த்து நீயும் அதே மாதிரி கத்துக்க. ஓகே மேடம். தேஜு, கேட்க மறந்துட்டேன். அங்க உன் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன மேடம் இவ்ளோ சீரியஸா கேக்குறீங்க? அவங்க என்னோட உண்மையான அப்பா அம்மாவே கிடையாது. அவங்க வெறும் செட்டப் தானே. அந்த வீட்ல என் பேரு கனகா. அவங்க என் அப்பா அம்மாவே கிடையாது, நடிக்கிறாங்க அவங்க. அடங்காத ஒரு பொண்ணை அடக்குறதுக்காக நாங்க டிராமா பண்ணிட்டு இருக்கோம். தெரியும் தேஜு, அந்த டிராமா எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அக்கா மாமான்னு சொல்லி 2 பேர் வருவாங்க. அவங்கள கலாய்ச்சோன்னா டைம் போறதே தெரியாது. சிரிச்சு சிரிச்சு எங்க வயிறே புண்ணாயிடுச்சு. எப்படி அவங்களை காலி பண்ணிடுவோம் மேடம்? ஃப்ராட் பண்ற அவங்கள மாதிரி ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாது மேடம். தெரியும் தேஜு, அதனால தான் நீ லீவ் கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவங்கள அந்த வீட்டுக்கே வரவிடாம பண்ணிடு. கண்டிப்பா மேடம், அவங்கள நாங்க விடுறதாவே இல்ல. ஒரு வழி பண்ணிட மாட்டோம். சரி மேடம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அடி பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து டிராமாவை பண்றீங்க. இனிமே உங்களை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாரு. மேடம், என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? இல்லங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரொம்ப எரிச்சலா இருக்கு. இந்தாங்க பணத்தை பிடிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சோ? இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. ஏய், யாரு நீ? இங்க ஏன் வந்த? எதுக்கு வந்த?
இந்த பாரு, இது ஏன் ஹோட்டலு. காசே வச்சிருந்தாலும் கண்ட கண்ட கழுதைக்கெல்லாம் இங்க நோ அட்மிஷன். அதுவும் ஒன்ன மாதிரி புருஷனை மதிக்க தெரியாத ஆணவம் பிடிச்சவள உள்ள விடுறதுன்னு சத்தியமே பண்ணிருக்கேன். போடி வெல்ல, போடின்னு சொல்றல. கல்யாணமாகி இவ்ளோ நாள் ஆச்சு. இங்க இருக்கிறது ஏன் புருஷன். ஆனா இது எங்க ஹோட்டல்னு உரிமையா உள்ள நுழைய முடியலையே. கட்டினவனோட வீம்புக்கு சண்டை போட்டா இப்படிதான் போல இருக்கு. ஏமா திங்க வந்துட்டு ஏமா திருதிருன்னு முழிக்கிற? உள்ள போமா. இவரு உள்ளதா இருக்காரா? இனிமே பிரச்சனை வேணாம், சண்டை வேணாம், சமாதானமா போயிடலான்னு வெக்கத்தை விட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்வாரோ தெரியலையே. பாம்பாரோ இல்ல வழிய பார்த்துட்டு போடிம்பாரோ. என்ன ஆனாலும் சரி, நல்ல முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆவறது ஆவட்டும். வாங்க மேடம். வணக்கம் வணக்கம். வணக்கம் மேடம். உள்ள வந்து உட்காருங்க. டேபிள்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏய் ஜோசப், இங்க வா. இதோ வரேன்டா. நம்ம ஹோட்டலுக்கு புது கஸ்டமர் வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு மங்களகரமா அழகா இருக்காங்க. நீ உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு என்ன வேணும்னு விசாரிடா. டேய் என்னடா அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? ஃபர்ஸ்ட் டைம் வர கஸ்டமரை நல்லா கவனிக்கணும்டா. அப்பதான் ரெகுலரா வருவாங்க. போய் இலைய போடு. சரிடா, சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க மேடம், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி கஸ்டமர்களை நம்பிதான் இந்த ஹோட்டலே இருக்கு. வந்து உட்காருங்க, வாங்க. போங்க மேடம். கஸ்டமர்லாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நல்லா கவனிப்போம். போய் உட்காருங்க, போங்க. சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? வேணா ஜோசப் அண்ணா, என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. அப்புறம் நான் அழுதுருவேன். ஐயோ மேடம், நீங்க என்ன இப்படி மிரட்டுறீங்க? நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு தானே கேட்டேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், மினி மீல்ஸ், சப்பாத்தி, குருமா எல்லாமே இருக்கு மேடம். என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு அவருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மேடம்ங்கறீங்க, கஸ்டமர்ங்கறீங்க, வாங்கன்றீங்க, சாப்பிடுங்கன்றீங்க, எலைய போடுறீங்க. மேடம், நீங்க அதுக்காக தானே மேடம் வந்திருக்கீங்க? ஐயோ, இப்படி எல்லாம் கடுப்பேத்துனீங்க அப்புறம் உங்க மூச்சிய பிராண்டிடுவேன், கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன். பேசாம இருங்க. பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்ன பார்த்தா கஸ்டமருங்கிறீங்க? நான் யாரு ஜோசப் அண்ணா? இந்த ஹோட்டலோட முதலாளி இருக்காருல்ல. யாருங்க மேடம்? வேண்டாம் ஜோசப் அண்ணா, சண்டை கிண்ட போடாம ஒரு நல்ல பொண்ணா பொறுப்பா அமைதியா நடந்துக்கலாம்னு பாக்குறேன். சரி, கோவப்படாதீங்க சிஸ்டர். நீங்க சிஸ்டர் தான், கஸ்டமர் இல்ல. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா. இது ஹோட்டல் இல்லையா? வந்தவங்கள என்ன சாப்பிடுறீங்கன்னு தான் கேட்பாங்க. நான் ஒன்னும் இங்க சாப்பிட வரல. எனக்கு அவர் கூட பேசணும். டேய் முதலாளி, பொண்ணதாண்டா கேக்குறாங்க. வந்து என்னன்னு விசாரி. இந்த வரேன்டா. சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கிண்டல் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உங்க கூட பேசணும் தான் வந்திருக்கேன். அத வீட்லயே பேசிருக்கலாமே, இங்க எதுக்கு வந்த? எங்க வீட்ல தான் பேசவே மாட்டேங்கிறீங்களே. அத்தை மாமா அத்தை பொண்ணுன்னு அவங்க வேற தொந்தரவு பண்றாங்க, சிரிச்சே கொள்றாங்க. நான் உங்களோட எங்க தான் பேசுறது? இந்த பாரு, நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன். உன் கூட பேசலாம் நேரம் கிடையாது. பரவாயில்ல, அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லங்க. நான் இங்க இருந்து பேசிட்டு தான் போவேன். என்ன வேண்டா? ஏதோ பேசணும்ன்றா. என்னன்னு கேளுடா. சொல்லு, உனக்கு என்ன பேசணும்? அது அது வந்து
இனிமே நமக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவு இதெல்லாம் எதுவும் வேணான்னு பாக்குறேன். நாம இனிமே சமாதானமா ஒத்துமையா இருக்கலாமே. டேய் ஜோசப் இங்க வாடா. என்னடா என்னடா அது? இது ஸ்வீட்டா? பால்கோவாடா? டேய் எக்ஸலண்டா இருக்குடா. வாயத்தர எதுக்குடா? வாயத்தர சொல்றேன். ஆ. சொல்லுடா, என்ன விஷயம்? நீ அப்பாவை போறியா? போடா லூசு. உன் ஒண்ணு விட்ட பார்ட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னல, அதுக்கு தான் இது. போடா போய் வேலையை பாரு. மாசம் நிக்காத. ஏண்டா உங்க சண்டைக்கு நான் சைடிஷ் ஆயிட்டேனா? வழி விடுறா. இந்த பாரு, எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. அப்படியெல்லாம் முடியாதுங்க. நான் இருந்து பேசிட்டு தான் போவேன். சரி, அப்போ ஒரு 1 hour வெயிட் பண்ணு. இந்த வரேன். சும்மா உட்காந்துருக்காத, ஏதாவது சாப்பிடு. என்ன சாப்பிட்ற? காஃபி கொடுங்க போதும். அதெல்லாம் சாயந்தரம் தான் கிடைக்கும். அப்படின்னா ஜில்லுன்னு ஜூஸ் இருந்தா கொடுங்க. இது ஹோட்டல்மா, வேற ஏதாவது கேளு. ஸ்வீட்டு? ஸ்வீட்டா? சக்கரை இருக்கு, சாப்பிட்றியா? என்ன முறைக்கிற? என் கையில நீ சாப்பிடக்கூடாது, உன் கையில நான் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருந்தேல்ல. எல்லா ஸ்வீட்டும் என் கையில நான் பண்ணது. இந்த சக்கரை தான் என் கை படாதது. இதுதான் ஸ்வீட்டு, சாப்பிடு. ஆள் ஆளுக்கு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. ரோஜா டென்ஷன் ஆகாத, அமைதியாயிரு. ஹலோ. இந்த மைலேஜ் அவெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் கொண்டு வந்து ஹோட்டலில் இறக்கிடுங்க. ஆமாம். பாலம் தான் வேணும். நான் பசங்களை விட்டு பார்த்துக்கிறேன். சொல்லுங்கக்கா. ரோஜா, உன் புருஷன் இருக்கானே, அவ உன்னை முட்டாளாக்கிட்டா ரோஜா. நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா ரோஜா, அத்தை மாமன் பொண்ணுன்னு 3 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கானே, அவங்கள உண்மையிலேயே அவன் சொந்தக்காரங்க இல்ல. எல்லாம் வெறும் நடிப்பு ரோஜா. நடிப்பா? ஆமா ரோஜா, இதெல்லாம் உன்னை வெறுப்பேத்தணும், உன்னை நோக்கடிக்கணுங்கிறதுக்காக உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அந்த கனகா இருக்காளே, அது அவன் மாமா பொண்ணே கிடையாது. பியூட்டி பார்லர்ல மேக்கப் போடுறவ. ஆமா ரோஜா, கேகே நகருக்கு கிளம்பி வாயேன், அவ இங்கதான் இருக்கா. நேர்ல வா நீ முதல்ல, அவளை இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிடலாம். சரி, நான் வரேன்க்கா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன ரோஜா, சத்தியமா உண்மையை தான் சொல்றேன். ஓ புருஷன்லாம் திருந்தவே மாட்டான். எவ்வளவு ஒருத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு மாமா பொண்ணுன்னு சொல்லி கட்டின பொண்டாடி ஏமாத்துறானே, மனுஷனா இவெல்லாம்? நேர்ல வா ரோஜா. எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு அவளை 2 சாத்து சாத்துனாதான் உண்மையெல்லாம் வெளியில வரும். அவ மட்டும் உண்மையை ஒத்துக்கட்டும், உன் புருஷனை உண்டு இல்லைன்னு பண்ணிரலாம். வா ரோஜா, கிளம்பி. சரிக்கா, நான் உடனே வரேன். நான் இங்கே நிக்கிறவா. மேக்கப் போடுறவளை கூட்டிட்டு வந்து எனக்கே அல்வாவா வச்சுக்கிறேன் உன்னை. சரி சார். அனுப்பிச்சிடறேன் சார். சார் ஒரு நிமிஷம். ரோஜா, ஏதோ பேசணும்னு சொன்னா நீ பாட்டு கிளம்பிட்ட. நான் அவசரமா ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வந்து மொத்தமா பேசிக்கிறேன். டேய், என்னடா ஆச்சு? இவெல்லாம் வைரல் ஃபீவர் மாதிரிடா. காய்ச்சல் விட்ட மாதிரி இருக்கும், ஆனா திரும்ப வரும். வரும் போவும், எப்ப விடுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் என் தலையை எழுத்துடா. நீ போய் வேலையை பாரு. வரேன் இருங்க. என்னடா இவரு? ஹலோ, என்ன சார் போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? சார், அப்படி எல்லாம் வரக்கூடாது, தெரியும்ல? ஹலோ சார், அங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. துளசி இட கூடமா ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டா, அதனால எல்லாரும் மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு சார். யோ, என்னையா சொல்றீங்க? என்ன பண்ண அவ? சார், வெளியே வேணாம் சார், உள்ள வாங்க சார் சொல்றேன். உள்ள வாங்க. என்ன சார் ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க?
சார் துளசி நம்ம எல்லா பிளானையும் போட்டு உடைச்சிட்டா சார். சத்யா சாருக்கு ஃபோன் பண்ணி மாயா மேல நானா கம்ப்ளைண்ட் பண்ணல, மினிஸ்டருக்கு வேண்டாத யாரோ தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி பண்ண வச்சுட்டாங்கன்னு போட்டு கொடுத்துட்டா சார். இந்த மேட்டர் எங்க அப்பாக்கு தெரியுமா? தெரியும் சார். சத்யா சார் வீட்டுக்கு வந்தப்பதான் போனே வந்துச்சு. மினிஸ்டர் ரொம்ப கொதிச்சு போயிருக்காரு. இதை நாம தான் பண்ணோன்னு தெரிஞ்சா நம்மளை துளைச்சிருவாரு சார்.